மேக்ஸ் நியூஸ் லவர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2012-13 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஓடிஇ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1/x இஸ் டேஷ். இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற ஓடிக்கு நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் சொல்லணும். பர்டிகுலர் இன்டெக்ரல்னுட்டு நம்ம சொல்லணும். ஆனால் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த டேர்ம்ஸ் இருந்தாலே நம்ம அதை காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, ஜென்ரல் சொல்யூஷன் கேட்கல, பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் கேட்குறாங்க. ஜென்ரல் சொல்யூஷன் சொல்ல முடியும் இல்லையா? ஜென்ரல் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ அப்படி சொல்லுவோம். அதில் பிஐ மட்டும்தான் இப்போ கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்த உடனே சொல்ல தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம புட் பண்ணுவோம். இந்த காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்தாலே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம புட் பண்ணி தான் சொல்யூஷனை பிடிக்க முடியும். இப்போ கொடுத்துருக்கிற காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1/x. இதில் ஒரு சில விஷயத்தெல்லாம் புட் பண்ணால் தான் சொல்யூஷன் பிடிக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னா, இப்போது எக்ஸ்டி இருக்கு இல்லையா, இதை நாம் d1 அப்படின்னும், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை d1 இன்ட்டு d1 மைனஸ் 1னும், அடுத்தது எக்ஸை இ பவர் இசட்னும் நம்ம புட் பண்ணுறோம். ஸோ லெட் xd ஈக்குவல் டு d1, x ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் d1 இன்ட்டு d1 மைனஸ் 1, x ஈக்குவல் டு இ பவர் z. ஓகே, இதை கொண்டு போய் இதில் போடுறோம். இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் மைனஸ் 3x dy ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1/x. கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே நான் என்ன செஞ்சுருக்கேன், ஜஸ்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு டி பை டிஎக்ஸ் டினும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதே தான் இது இல்லையா? சரி, இப்போ இதையே நான் எப்படி பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்டி மைனஸ் 3xd ப்ளஸ் இங்கே 1 இருக்கும், 1 காமனாக ஒய்யை வெளியே எடுத்து இப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒய்யை வந்து காமனாக வெளியே எடுத்துட்றேன், அவ்வளோதான். இந்த ஒய்யை உள்ளே கொடுத்து எழுதுனீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, சரி, இப்போது நான் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையாங்க, இந்த டி ஸ்கொயர் அப்படியே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயரை நான் என்னென்னு எடுத்துக்கணும், d1 இன்ட்டு d1 மைனஸ் 1ன்னு எடுத்துக்கணும். இங்கே மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ்டிஏ d1ன்னு எடுத்துக்கணும், ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1/x என்னன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் இ பவர் இசட்னா 1/x என்ன சொல்லுங்கள், இதிலிருந்து இதோட ரெசிப்ரோக்கல் 1/e பவர் இசட். அப்போ 1/e பவர் இசட்டை இ பவர் மைனஸ் இசட்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ 1/xக்கு பதிலாக நான் இ பவர் மைனஸ் இசட்னு எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த இசட் நம்ம மாற்றி விட்டுருவேன். ஓகே, சரி, இப்போ இந்த d1 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா d1 ஸ்கொயர் மைனஸ் d1 மைனஸ் 3d1 ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இசட். ஓகே, இப்போ இந்த d1 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் d1 மைனஸ் 3d1 மைனஸ் 4d1 ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இசட். இப்போது இதுக்கு சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணால் தான் ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் அவங்க பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1/f ஆஃப் டி. இதுதான் f ஆஃப் டி. ஸோ d1 ஸ்கொயர் மைனஸ் 4d1 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரைட் சைடு எலமெண்ட் என்னமோ அது இ பவர் மைனஸ் இசட். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, 1/f ஆஃப் டி இ பவர் ax இஸ் ஈக்குவல் டு 1/f ஆஃப் a இன்ட்டு இ பவர் ax. இப்படி இருந்தால் இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இப்படி இருக்குது, நமக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ நமக்கு. ஸோ இந்த ஏவை உள்ள டிக்கு புட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது ஒரு ரூல் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுபடி என்ன செய்கிறோம் சார், பர்டிகுலர் இன்டெக்ரல் முதல்ல எப்படி எழுதுனீங்க, 1/f ஆஃப் டி இன்ட்டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் இன்ட்டில் போட்டு அப்படி இங்கே எழுதி வேண்டியது தான். இங்கே எந்த ஃபங்க்ஷன் 1/x எக்ஸ் ஸ்கொயரு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு சைன் ஏஎக்ஸு காஸ் ஏஎக்ஸு ஹைப்ரபாலிக் ஃபங்க்ஷன் கூட வரும். ஸோ எந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் போட தெரியணும். ஓகே, சரி, இப்போ இந்த ரூல் படி நான் என்ன செய்கிறேன், இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ரூல் படி இந்த ஏவை எடுத்துகிட்டு வந்து டிக்கு கொடுக்கலாம் இல்லையா?
ஸோ உள்ளே கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும்னா 1 பை இங்கே ஏ வேல்யூ -1 ரைட். இங்கே பாருங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ அப்போ D1க்கு வந்து -1 ஹோல் ஸ்கொயர், இங்கே Dன்றது D1 -4 இன்ட்டு D1 வந்து -1 ப்ளஸ் 1 இன்ட்டு e பவர் -z. ஓகே, இப்போ அடுத்தது 1 பை -1 ஸ்கொயர் பண்ணால் +1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் 1 இன்ட்டு e பவர் -z. ஓகே, இப்போது 1 டிவைடட் பை 1 + 4 5, 5 + 1 6, 1 பை 6 இன்ட்டு e பவர் -z. ஓகே, ஆக்சுவலாக e பவர் -z அப்படி வச்சு அங்கே ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், z வந்து மாற்றணும். zன்றது ஆக்சுவலாக என்னது இங்கே பாருங்கள், e பவர் -z 1 பை x நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதை நம்ம போடணும். அப்போ இங்கே போட்டால் என்ன ஆகிடும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கே மாற்றி விடுறேன். இப்போ 1 பை 6 இன்ட்டு e பவர் -z 1 பை x ரைட். இது நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் 6x. ஸோ 1 பை 6x கிடைக்குது நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே 1 பை 6x இருக்கா ஆப்ஷனில்? எஸ் இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகே, ரொம்ப எளிமையானது, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயே அந்த காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்காம டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ODE கொடுத்துருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறது ஈஸி, அதே வே தான், வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்கிற ODE முதல்ல எழுதிக்கிறேன். t² + 5d + 6 × y = e பவர் x இல்லையா. இப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷனே கேட்குறாங்க, ஃபுல் சொல்யூஷனே வேணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் இல்லை. அப்போது நம்ம CF கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா. ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, ஜஸ்ட் இங்கே இருக்கல f(d), இதுதான் f(d)ன்னு சொல்லுவோம். இந்த f(d)க்கு நம்ம ஜஸ்ட் d இருக்கிற இடத்துல m போட்டு எழுதணும், =0ன்னு எழுதிக்கணும். ஸோ இங்கே dக்கு m² + 5m, dக்கு m கொடுக்குறோம் +6 = 0. f(d) மட்டும் எடுத்து இந்த dக்கு பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணி =0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். m + 2 m + 3 இதனுடைய ஃபேக்டர்ஸ் =0. இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா m மதிப்பு 2 வேல்யூ கிடைக்கும், -2 ஆர் -3 ரைட். இந்தமாரி ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து ரெண்டுமே ரியல் ரூட்ஸாக இருக்குது, ஆனால் டிஸ்டிங்க்டாக இருக்குது. அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு டைப்புக்கும் சொல்லி அடிச்சிருப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ இப்படி இருந்தாலே a e பவர் ஃபஸ்ட்டு 1 -2x ப்ளஸ் b e பவர், இது λ1 λ2ன்னு சொல்லுவோம், அந்த λ1 தான் இது λ2 இது. ஓகே, b e பவர் -3x இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது சொல்யூஷன் கிடையாது, பர்டிகுலர் இன்டெக்ரலும் சேர்த்து சொல்லணும். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன சொன்னேன்னா 1 பை f(d) இன்ட்டு e பவர் ax இதுதான். இப்போது 1 பை f(d)ன்னு இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் f(d). இங்கே கொண்டு வந்து அப்படியே போடுங்க, d² + 5d + 6 இன்ட்டு e பவர் ax, இங்கே ரைட் சைடில் இருக்கிற e பவர் x, a வேல்யூ 1 ஆகிடுது. இப்போ இந்த 1 எடுத்துகிட்டு வந்து உள்ளே எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. ஏன் சார், 1 பை f(d) e பவர் ax-ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை f(a) இன்ட்டு e பவர் ax இப்படி எழுதிக்கலாம். இது ஒரு ரூல். ஸோ இந்த ரூல் படி தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 கொண்டு வந்து dக்கெலாம் கொடுக்க போகிறேன். அப்போ 1 பை 1² + 5 × 1 + 6 இது அப்படியே தான் இருக்கும், e பவர் x. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1² 1, 1 × 5 5, 5 + 1 6, 6 + 6 12 e பவர் x. இது எப்படி எழுதிக்கலாம், இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா e பவர் x / 12 இப்படி எழுதிக்கலாம். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே, சரி. இப்போ CF + PA இது ரெண்டும் ஆட் பண்ணி தான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லணும் இல்லையா. இது ரெண்டும் ஆட் பண்ணி இருக்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். ஏன்னா y = CF + PA தான் நமக்கு சொல்யூஷன். ரெண்டு சொல்யூஷனையும் ஆட் பண்ணுறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணுறோம், அதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். y = இப்போ அந்த மாதிரி இங்கே எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள் ரைட். இதோட ஜென்ரல் சொல்யூஷன் வேறு ஒன்றும் இல்லை, y = CF + PI. y = CF + PI
இங்கே y ஈக்குவல் டு CFன்றது a e பவர் மைனஸ் 2x ப்ளஸ் b e பவர் மைனஸ் 3x பர்டிகுலர் இன்டெக்ரல் நமக்கு கிடைச்சது e பவர் x பை 12. ஓகே, கொண்டு வந்து அப்படியே போடுறோம் e பவர் x பை 12. ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் ஆப்ஷன் ஏ. ஓகே, சரிங்க சார், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வந்து நீங்கள் எழுதும்போது ஏன் இங்கே எக்ஸ் போட்டிருக்கீங்க, போன கணக்கில் ஏன் இங்கே இசட்டை யூஸ் பண்ணுறீங்க? நம்ம இசட் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஏன் அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரலாக இருந்தாலும் சரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு நம்ம அதை மாற்றிக்கிட்டோம். அதுதான் காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட வே. ஒரு சப்ஸ்டியூஷனை செய்கிறோம். சப்ஸ்டியூஷன் செஞ்சு கிடைக்கிற சொல்யூஷனில் நம்ம எந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் செஞ்சோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு மாற்றி செஞ்சோம். அதனால் நம்ம போடும்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் அங்கே எக்ஸுக்கு பதிலாக இசட்டுன்னு தான் நம்ம கொடுக்கணும். அப்புறம் பின்னால் மாற்றி விட்டுறணும் அதை. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிடணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கே மாற்றி விட்டுட்டு சொல்யூஷனை சொல்லிட்டு வந்துடணும். அந்த மாதிரி போட்டால் தான் இந்த ப்ராப்ளம். ஓகே, சரி, இதை பார்த்த உடனே காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறீங்களே எப்படி? இந்த மாதிரி x ஸ்கொயர் டி ஸ்கொயர் எக்ஸ் டி இந்த மாதிரி இருந்தாலே நம்ம அதை காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு d1 இன்ட்டு d1 மைனஸ் 1 அப்படின்னும் xdக்கு d1னும் இ பவர் இசட் எக்ஸுக்கு இ பவர் இசட்னும் நம்ம கொடுத்து சொல்யூஷன் எடுக்கிறோம். ஓகே, இதான் வே. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியலில் நிறைய கொடுத்துருக்கோம். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பாருங்கள். 75 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் தான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவே முடியும். இல்லைனா வர கொஷின் என்னானே தெரியாமல் நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கா பாருங்கள். ஷெடியூலில் உள்ளபடி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிற 80 நாளில் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். நல்ல ஸ்கோர் நிச்சயம் எடுக்க முடியும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.